Taste the Daily. அண்மை செய்தி. காண்டூர் கால்வாய் பராமரிப்பு பணிகளை ஆமை வேகத்தில் மேற்கொள்ளும் விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கியிருக்கலாம். ஜெயக்குமார் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக பாலாஜி, காண்டூர் கால்வாய் பராமரிப்பு பணிகளை ஆம வேகத்தில் மேற்கொள்ளக்கூடிய விடியா திமுக அரசிற்கு கடும் கண்டனம் தெரிவித்து விரைந்து பணிகளை முடிக்க விடியா திமுக அரசை வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் பரம்பிக்குளம் அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணீர் குறித்து காலத்தில் திருமூர்த்தி அணைக்கு சென்றடையும் வகையில் காண்டூர் கால்வாயில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 20ஆம் தேதிக்குள் தூர் வாருதல், கரைகளை பலப்படுத்துதல் போன்ற பராமரிப்பு பணிகள் முடிக்கப்பட்டு ஜூலை கடைசியில் பரம்பிக்குளம் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் என்றும், இதனால் பரம்பிக்குளம் அணையிலிருந்து திறக்கப்படக்கூடிய தண்ணீர் திருமூர்த்தி அணைக்கு சென்றடைந்தவுடன் 2ஆம் மண்டல பாசனத்திற்கு குறித்த காலத்தில் தண்ணீர் திறக்கப்பட்டு கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள சுமார் 95,000 ஏக்கர் நிலங்கள் பயனடையும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தற்சமயம் பெய்து வரக்கூடிய பருவமழையின் காரணமாக விரைவில் பரம்பிக்குளம் அணையை நிரம்பும் என்று தெரிகிறது. இந்த ஆண்டின் விடியா திமுக அரசு இதுவரை காண்டூர் கால்வாயில் முறையான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளாததாலும் இப்பணிகள் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் வாரம் வரை நீடிக்கும் என்பதாலும் குறித்த காலத்தில் பரம்பிக்குளம் அணையிலிருந்து திருமூர்த்தி அணைக்கு தண்ணீர் திறந்துவிட முடியாத சூழ்நிலை உருவாகி இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக சுமார் 7,000 கன அடி தண்ணீர் பரம்பிக்குளம் அணையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் பரம்பிக்குளம் அணையினுடைய அதன் முழு கொள்ளளவான 72 அடி விரைவில் எட்டிய பிறகு அணைக்கு வரக்கூடிய தண்ணீர் முழுவதும் வீணாகும், கேரள கடலில் கலக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே போர்க்கால அடிப்படையில் காண்டூர் கால்வாயில் பராமரிப்பு பணிகளை முடித்து உடனடியாக பரம்பிக்குளம் அணையிலிருந்து 1000 கன அடி தண்ணீரை திருமூர்த்தி அணைக்கு திறந்து விடவும், குறித்த காலத்தில் 2ஆம் மண்டல பாசனத்திற்கு திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடவும் இந்த விடியா திமுக அரசை வலியுறுத்துவதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித்தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.